பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். 3 கேள்விகள் என்கிற தலைப்பிலே முதல் கேள்வி, ஏன் அழுகிறாய் என்று சொல்லி இந்த வாரம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரத்திலையும் இன்றைக்கும் ஏன் அழுகிறாய் என்கிற ஒரு காரியத்தை சொல்லி அதை பார்த்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஏன்னா இந்த வாரத்தில் நம்ம 2 விதமாக பார்க்க போகிறோம். ஒன்று, தேவையில்லாமல் அழுகிறது. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் சில தேவையில்லாத அழுகு இருக்குது, அது மாறணும். அடுத்தது ஒரு தேவையான அழுகை, அதை பார்த்து நம்ம நிறைவு செய்ய போகிறோம். சரியா? முதலாவது படிக்கிற பாருங்கள், நெகேமியாவின் புஸ்தகத்தில் 1வது அதிகாரம் 4வது வசனம். நெகேமியா 1:4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. நம்ம கடந்த நாட்கள் எல்லாம் 1 சாமுவேல் 2 சாமுவேலில் படித்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 1 சாமுவேல் முடிவடைகிற தருணத்தில் சவுலுக்காக தாவீது அழுததும் இருக்கும். நம்ம நேற்று பார்க்கும்போது அவர் அப்னேருக்காக அழுதது, அப்சலோமி நிமித்தம் அழுதது, அப்சலோமுக்காக அழுதது. அதை நம்ம நேற்று பார்த்து முடிச்சிட்டோம். சரியா? இப்போ கொஞ்சம் நான் இறுதியாக முடிக்க போகிறேன். முடிக்கும்போது உங்களை தேவன் பக்கம் திருப்ப விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. நீங்கள் எதுக்காக அழுறீங்க? முதல்ல அழுறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லை. தேவையில்லாத விஷயங்களுக்காக இன்றைக்கி நிறைய பேர் அழுகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்டருந்து அதை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் தேவையோடு தேவன் பக்கமாய் திரும்பி அழுத சில பேரை காமிச்சு நான் நிறைவு செய்ய போகிறேன். பாருங்கள், நெகேமியா அழுதாரு. ஏன் தெரியுமா அழுதாரு? அவருடைய ஊரில் இருந்து, அவர் இருக்கிறது சூசானில், அங்கே அரண்மனையில் இருக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவர் அங்கே தான் இருந்தார்னு போட்டிருக்காரு. எங்கே இருந்தாருன்னா, ஆமாம், சூசான் என்னும் அரண்மனையில் தான் அவர் இருக்கிறாரு. சரியா? அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருசலேம்லேருந்து அவங்கக்கிட்ட வர்றாங்க. அப்போ வந்தவங்ககிட்ட அவர் கேட்குறாரு, நம்ம ஊர் எப்படி இருக்குது, நம்ம ஊரில் உள்ள ஜனங்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது அவர்கள் மகா பெரிய தீங்கு அனுபவிக்கிறாங்க. நம்ம ஊருடைய அலங்கமெல்லாம் இடிபட்டு போயிடுச்சு, தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டுருச்சு அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே உட்கார்ந்து, அதான் போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்கு, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது. அப்போ தேவ ஜனங்கள் படுகிற துயரங்களை கேட்டபோது அவன் அழுதான். அதே போல் இன்னொன்று சொல்கிறேன். நமக்கு தெரியும், பேதுரு மனம் கசந்து அழுதார். ஏன் தெரியுமா? தான் செய்த தப்பை நினச்சி அழுதார். ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்முடைய தவறை நினைத்து அழுவது தவறல்ல, அழுது மனம் திரும்புவது தவறல்ல. ஆனால் தேவையில்லாமல் அழக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன், பிள்ளைகளுக்காக அழுதது இருக்குது. பிள்ளையாம் எனக்கு விரோதமாக இப்படி இருக்கேன்னு சொல்லி அழுததை நம்ம பார்த்தோம். ஏமாற்றப்பட்டதுனால அழுதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் நான் தப்பு சொல்ல. சில பேருடைய அழுகை தேவையில்லாத காரியங்களுக்காக அழுகிறார்கள். இதை தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த கடைசி இன்னைக்கு இது இந்த பாயிண்ட், ஏன் அழுகிறாய் கடைசி, இதில் பார்த்துட்டு தேவையில்லாத அழுகை நம்முடைய வாழ்விலே இருக்குமே ஆனால் நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். நெகேமியா அழுதார். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேதுரு அழுதார். எதுக்கு? மனம் கசந்து அழுதார். ஐயோ, நான் ஆண்டவரை மறுதலிச்சிட்டனே, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி மனம் கசந்து அழுதார். தவறு இழைத்தவர்கள் மனம் கசந்து அழுது மன்றாடி மனம் திரும்பினால் அது நல்லது. அதை தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அழுவோம். பைபிள் சொல்லுது, நதி அளவு கண்ணீர் விடு அப்படிங்காரு. அதுக்காக நம்ம அழலாங்க, தப்பு இல்லைங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறேன் பாருங்கள், தேவையில்லாத அழுகை. படிக்கலாமா? படிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அழுது அதை காமிச்சு கொடுக்குறேன் பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிலாம் தேவையில்லாமல் அழுதாங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், அந்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வசனம் ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை 10 முறை பரீட்சை பார்த்தாங்களாம். எத்தனை முறை? 10 முறை பரீட்சை பார்த்தாங்களாம். நான் படிக்கிறேன் பாருங்கள். முதலாவது எண்ணாகமோ 14:1 போட்டிருக்கு. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இது எப்போ தெரியுமா? வேவு பார்த்துட்டு செய்தி சொல்கிறாங்கல்ல, அதில் 10 பேர் துர்ச்செய்தியை பரம்ப பண்ணாங்க. அந்த துர்ச்செய்தியை கேட்டுட்டு இவங்க விசுவாசம் இல்லாமல் ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க. அங்கே ஏனாக்கின் புத்திரரை கண்டோம், நம்மளால் அவங்கள ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன இந்த அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்டு அதை கேட்டு ஒப்பாரி வச்சு ஜனங்க நினைச்சாங்க, ராத்திரி முழுசும் அழுதாங்களாம். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் சொல்லுவார், எப்பா இவங்க 10 முறை என்னை பரீட்சை பார்த்துட்டாங்க, இந்த மனிதரில் யாரும் நான் வாக்குத்தத்தம் பண்ண கானானுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டாங்கன்னு சொல்லிடுவார். தயவு செஞ்சு நல்லா கவனிங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன்,
ஏன் அழுகிறாய்? நம்முடைய அழுகையை மாற்ற கர்த்தரால முடியும். ஆனால் தேவையில்லாத விஷயங்களுக்கு அழாதீங்க. தேவையில்லாமல் உட்காந்து வீட்டில் அழுதுட்டு இருக்காதீங்க. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, நீலி கண்ணீர் வடிப்பாங்க. சில பேர்த்தில் பழைய காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு பெண்ணோ ஆணோ குடும்பத்தில் உட்காந்து அழுதுட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படிம்பாங்க. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் தேவையில்லாத அழுகைகள் இருக்குது. ஆண்டவருக்காக ஆண்டவருடைய அன்பை நினைத்து நீங்கள் அழுது ஜெபிப்பது நன்று. செய்த தவறை உணர்ந்து தேவன் பக்கம் திரும்புவதற்காக உள்ளம் நொறுங்கி ஜெபிப்பது நன்று. ஒருவேளை யாராலாகிலும் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று நீங்கள் அழுவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு பதில் உண்டு. ஐயோ நான் ஏமாந்துட்டேன், இல்லை பெத்த பிள்ளை எனக்கு எதிராக வருது, எனக்கு ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் மனம் வருந்தி அழுதால் நன்று. அந்த அழுகையை கர்த்தர் மாற்றுவார். ஆனால் தேவையில்லாமல் விசுவாசம் இல்லாமல், இங்கே பாருங்கள், விசுவாசம் இல்லாமல் அழுதாங்க. நேரம் நான் கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன், அடுத்தது சொல்கிறேன் பாருங்களா. என்னாகுமோ 11 4ஆம் வசனம் படிக்கிறேன். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? எதுக்கு அழுறாங்க பாருங்க. நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவன் யார்? இதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, தேவனுடைய வார்த்தையை மீறி போனாங்க. அது இங்கேயும் இருக்கும். நான் உபாகமத்தில் படிக்கிறேன் அந்த வார்த்தை. 3 இது மட்டும் காமிச்சு கொடுக்குறேன். உபாகமத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு. உபாகமம் 1:45. நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்கள், கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவும் இல்லை, உங்களுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. அப்போ தேவையில்லாமல் அழுதா கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்கவும் மாட்டார், உங்களுக்கு செவி கொடுக்கவும் மாட்டார். புரியுதா? ஒருவேளை ஐயா நான் ஏமாற்றப்பட்டு அழுறேன், இல்லை நான் அறிஞ்சோ அறியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டேன், இந்த தவறுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கணுமே, அந்த விடுதலைக்காக நான் கர்த்தருடைய பாதத்தில் அழுகிறேன் என்று சொன்னால், நெகேமியா அழுதாரு, என் ஜனங்கள் இப்படி இருக்காங்களே, அலங்கம் இடிஞ்சு கிடக்குதே. அந்த நெகேமியாவை கொண்டு தான் கர்த்தர் அலங்கத்தை திரும்ப கட்டினார். அதே போல் பேதுரு அழுதார், ஐயோ நான் ஆண்டவரை மறுதலிச்சிட்டேனேன்னு சொல்லி அழுதாரு. அந்த பேதுரு மூலம்தான் கர்த்தர் 3000 5000 திரள் கூட்ட ஜனங்களை ரட்சிக்க கர்த்தர் பயன்படுத்தினார். தவறுகளை உணர்ந்து அழுதா கர்த்தர் உங்களை திரும்ப கட்டுவார், உங்களை திரும்ப ஆசீர்வதிப்பார். தவறுகளை, நான் தவறிட்டேன், பாவம் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி அழுதா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அழுது மனம் திரும்பிடணும். இல்லை தேவையில்லாமல் எனக்கு சோறு இல்லை, எனக்கு இறைச்சி இல்லை. எதுக்கு அழுதாங்க? எங்களுக்கு என்ன இல்லை? எங்களுக்கு இறைச்சி இல்லை. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறுங்கிற நம்பிக்கை இல்லாமல் துர்ச்செய்தியை கேட்டு அழக்கூடாது. பைபிள் சொல்லுது, நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கறதுனால பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். எதை கண்டு அழாதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் 10 முறை இப்படி தான், எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் செத்து போயிடுவோம்னு சொன்னாங்க. கடைசியில் கர்த்தர் சொன்னார், சரி பண்ணி செத்து போன்ட்டார். அத்தனை பேர் இந்த வனாந்தரத்தில் செத்து போயிருங்க, உங்கள் பிள்ளைகளை நான் கானானுக்குள்ளே கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் தேவையில்லாமல் அழாதீங்க. அதே போல் இங்கே பார்த்தோம்ல, அந்த துர்ச்செய்தியை கேட்டதுக்கப்புறம் அழுதாங்கல்ல, அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நாங்கள் யுத்தம் பண்ண நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. கர்த்தர் சொன்னார் திரும்பி போங்கன்னு சொல்லி. இவங்க யுத்தம் பண்ண போனாங்க, தோத்துட்டு ஓடி வந்தாங்க, உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. தேவையில்லாத அழுகை. நான் நிறைவு செய்கிறேன். தேவனிடத்தில் மனம் திரும்புவதற்கு பாவத்தை உணர்ந்து அழுது மனம் திரும்புங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். தேவையில்லாத விஷயங்களுக்கு என்ன செய்யாதீங்க? அழாதீங்க. ஏன் அழுகிறாய்? தேவனை நினைத்து அழுகிறேன், இல்லைனா தேவனுக்காக அழுகிறேன், ஆத்துமாக்களை நினைத்து அழுகிறேன், என்னுடைய பாவத்தை நினைத்து அழுது மனம் திரும்புகிறேன், என்னுடைய ஜனங்கள் இப்படி இருக்கிறார்களே என்று நான் அழுகிறேன். அது தப்பு இல்லை. தேவையில்லாமல் என்ன செய்யக்கூடாது? அழக்கூடாது. உங்களை யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உண்மையான கிறிஸ்தவனுக்கு அழுகை வரும், உள்ளம் உடையும். அழுகையோடு நம்ம என்ன செய்வோம்? பைபிளில் போட்டிருக்கு, அவர்கள் அழுகையோடு என்னிடத்தில் வருவார்கள்னு போட்டிருக்கு. ஏன்னா சில பேர் கண்ணீரோடு விதைப்பாங்கன்னு போட்டிருக்கு. சொல்லிக்கிட்டே போகலாம். நான் இன்றைக்கி நிறைவு செய்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எதற்காக அழுறீங்க? ஒருவேளை தேவ ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே, இல்லை என் குடும்பம் இப்படி இருக்கே அப்படின்னு அழுவுறீங்களா? இல்லை நான் இப்படி தவறு பண்ணிட்டேனே, என் வாழ்க்கையில் இந்த தப்பு இருக்கே, இந்த தப்புலேருந்து வெளியே வரணும்னு அழுவுறீங்களா? இல்லை தேவையில்லாமல் அழுவுறீங்களா? சோத்துக்காகவும் உலக பிரகாரமான காரியங்களுக்காகவும் அழுதுட்டுருக்கீங்களா? உங்களை யோசிச்சு பாருங்கள். ஏன் அழுகிறாய்? ரட்சிக்கப்படணுமேன்னு அழுங்க. ஐயோ என் ஆத்மா என்ன ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை, என் குடும்பம் ரட்சிக்கப்படலைன்னு அழுங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில்
ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் என்று பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. God bless you.